Hindu Swaraj, the title of the first definitive writing of which a freedom fighter is still generating critical interest around the world. இந்த ஸ்வராஜ் எந்த எந்த சுதந்திர போராட்ட வீரரின் முதல் உறுதியான எழுத்தின் தலைப்பு இன்னும் உலகம் முழுவதும் விமர்சன ஆர்வத்தை உருவாக்குகிறது அப்படின்னு இருக்கு. இது ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலி என்னன்னா இந்த புக்ஸ் ரிலேட்டடா வந்து கேட்பாங்க. அதாவது என்ன மாடர்ன் ஹிஸ்டரியில இம்பார்ட்டன்ட் ஃப்ரீடம் ஃபைட்டரோட வந்து புக்கை வச்சு வந்து கேட்பாங்க. இந்த ஹிந்து சுவராஜ் புக்கு யாரு எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி. இது நான் மாடர்ன் ஹிஸ்டரி எடுக்கும்போது சொல்லியிருக்க மாட்டேன். இந்த ஸ்லைடு எதோட ஸ்லைடு அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிகேல வந்து புக்ஸ் அண்ட் ஆதர் அப்படின்னு வந்து ஒரு டாபிக் எடுத்திருப்பேன். ஸ்ட்ராட்டஜிக்கேல புக்ஸ் அண்ட் ஆதர். அதுல இந்தியாவுல வந்து ஃப்ரீடம் ஃபைட்டரோட வந்து புக்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல காந்திஜி இங்க பாருங்களேன், காந்திஜியோட ஹிந்து சுவராஜ் அதான் ஒரு முதல் புக்கு. அடுத்து பீஸும் நான் வயலண்ட் ரெசிஸ்டன்ஸ், தி வே டு காட், ஆல் மென் ஆர் பிரதர்ஸ், டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் அண்ட் ரிலேட்டட், இந்தியா ஆஃப் மை ட்ரீம். இது எல்லாமே காந்திஜியோட புக்கு. எதுக்காகனா காந்திஜி ரிலேட்டடா அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால அந்த ஸ்லைடுமே இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? காந்திஜி தான். மோஸ்ட்லி வந்து என்னன்னா மாடர்ன் ஹிஸ்டரியில ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அந்த கொஸ்டின்ல காந்திஜி வந்து ஒரு ஆப்ஷனா இருக்கு. நீங்க 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டீங்க. மிச்ச 2 ஆப்ஷன்ல காந்திஜியா இன்னொருத்தர வரும்போது என்ன பண்ணுங்கன்னா 60% வந்து இதுதான் ஆன்சரா வரும் அப்படின்றதுதான் காந்திஜி வர்றதுக்கு இருக்கலாம். ஸோ அதனால என்ன அப்படின்னா அதை வந்து எடுங்க. இல்லை எதுக்காகனா லாஸ்ட் மினிட்ஸ்ல இதுவா அதுவான்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இது மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கேன். ஆனா 100% கிடையாதுங்க. அதனால சொல்றேன், இங்கேயே நான் சொல்லிட்டேன் 60% வந்து சான்சஸ் இருக்கு கரெக்டா இருக்கலாம் அப்படின்னு.